ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைரி மில்க் ஓரியோ ஷேக். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பேக்கெட் டைரி மில்க் எடுத்து ரஃப்பாகவே உடச்சி போட்டுக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஓரியோ வந்து 4 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். 3 பேக்கெட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாகவே க்ரம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக இருக்கக்கூடிய 3 ஓரியோ பேக்கெட்டையும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரஃப்பாக கையாலேயே உடச்சி விட்டுக்கிட்டாச்சு. இதோட என்னோடய ரொம்பவே ஃபேவரட்டான மைலோவை நான் 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை அது மூழ்கிற அளவுக்கு அதில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுலேயே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ்லாம் இருக்கும், இருந்தாலும் மேலும் ஸ்வீட்னஸ் தேவைன்னா ஒரு 3-4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லாவே அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வந்து கூல் பண்ண வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம வந்து சர்வ் பண்ணக்கூடிய கிளாஸஸ்க்கெலாம் சாக்லேட் சிரப் ஊற்றி நம்ம டெக்கரேஷன் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய டைரி மில்க் ஓரியோ ஷேக் நல்லாவே கூல் ஆகிடுச்சு. அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாஸில் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு பேக்கெட் ஓரியோவை க்ரம் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன் டெக்கரேஷனுக்கு. நீங்கள் இது தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, காம்பவுண்ட் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட்ன்ட்டு எது வேணாலுமே நீங்கள் வந்து துருவியுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக அப்படியே குடிக்கிறதுனாலுமே குடிக்கலாம். எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு நம்மளுடைய ட்ரை தான் வீட்டில் பசங்களுக்காக. இது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது அட்வைசபிளும் கிடையாது. நான் என் பொண்ணுக்கு 6 months ஒன்ஸ் அவங்களோட ஆசைக்காக ஒன்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. ஸோ மேலே சாக்லேட் சிரப் போர் பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு.